தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரிங்ஸ்னால் என்ன, அந்த டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு அதோடைய டைப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைப்ஸும் வித் ஐடியாஸ்னால் என்ன, கோஷன் ரிங்ஸ்னால் என்ன, இந்த எல்லா டாபிக்ஸுமே தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு இதில் ஒவ்வொன்றுத்துக்குமான டெஃபினிஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கூட கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். லைன் பை லைன் பாருங்கள். லைன் பை லைன் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லா லைன்ஸுமே நமக்கு ஒவ்வொரு மார்க் வந்துட்டு வாங்கி தரப்போகுது. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தான். ஓல்டு டெஸ்ட் பேட்ச், நியூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நமக்கு தியரி கொஷின்ஸ் தான் இருக்க போகுது இல்லையா. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ரிங்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட டெஃபினிஷன் சொல்லிடுறேன் பாருங்கள். A non-empty set are together with two binary operations denoted by addition and multiplications and is called addition and multiplication which satisfy the following axioms is called the ring. அடிஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரியும். இந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ் வச்சு நமக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்றது தெரியும் இல்லையா. இதில் நமக்கு எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம ரிங் சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆர்கமா அடிஷன் இஸ் அன் எபிலியன் குரூப். நம்ம ஒரு குரூப் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த குரூப் நம்ம எப்போ ரிங்னு சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும்னா வித் அடிஷனுக்கு கீழே அது ஒரு எபிலியன் குரூப்பாக இருக்கணும். எபிலியன் குரூப்னால் என்ன மீனிங்? எபிலியன் குரூப்னால் நமக்கு அந்த 5 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் இல்லையா. க்ளோஷர் லா, அசோசியேட்டிவ் லா, ஐடென்டிட்டி லா, இன்வர்ஸ் லா அண்ட் ஃபைனலாக ஒன்று காம்படிட்டிவ் லா. இந்த 5மே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நம்ம எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். ஸோ அந்த 5 கண்டிஷன்ஸும் நமக்கு இங்கே இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருக்கணும். அண்ட் மோனாய்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன், அடிஷனுக்கு கீழே நமக்கு 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு கீழே நமக்கு அது ஒரு மோனாய்டாக இருக்கணும். மோனாய்டு அப்படின்னா என்ன? க்ளோஷர்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும், அசோசியேட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும் அண்ட் ஐடென்டிட்டிலாம் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருக்கணும். இது 3மே இருந்துச்சுன்னா தட் இஸ் மோனாய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நமக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு கீழே 3 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருக்கணும். அண்ட் ஃபைனலாக நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவ் அப்படின்னா என்னென்னா, A of B plus C equal to AB plus AC அண்ட் இந்த ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ A plus B into Cன்னு இருக்குது அப்படின்னா AC plus BC. இதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். பங்கீற்று விதின்னு சொல்லுவோம் தமிழில், சரிங்களா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ ஏ இருக்குது அப்படின்னா இல்லை B plus C இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே இருக்க ஒவ்வொன்று கூடயுமே இதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்றது. இதில் ABC இது எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு அந்த நம்ம எடுத்துக்கூடிய குரூப் இருக்குது இல்லைங்களா, ஆறுன்றது அதுக்குள்ளே நமக்கு இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ எபிலியன் குரூப் அடிஷனுக்கு கீழே 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும், மல்டிப்ளிகேஷனுக்கு கீழே 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருக்கணும், வித் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருக்கணும். இந்த 9 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இசட் கமா அடிஷன் கமா மல்டிப்ளிகேஷன், அதே மாதிரி ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரேஷ்னல் நம்பர்ஸுமே சரி அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸுமே எல்லாமே நமக்கு என்னாகும் அப்படின்னா ரிங்காக இருக்கும் வித் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த 4மே நமக்கு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு கீழே ஒரு ரிங்காக இருக்கும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் ஆர்னு ஒரு ரிங் எடுத்துக்கிறேன். அதில் எனக்கு இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் A plus IBன்னு இருக்குது, சரியா. இதில் A அண்ட் Bன்றது எல்லாமே எனக்கு எதுவும் இன்டீஜராக இருக்க போகுது. ஓகேவா? இந்த மாதிரி நான் ஒரு செட் எடுத்திருக்கேன். இப்போ இது எனக்கு ஒரு ரிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வித் அடிஷனல் மல்டிப்ளிகேஷனுக்கு கீழே இது எனக்கு ஒரு ரிங்காக இருக்குது அப்படின்னா இந்த ரிங்கை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிங் ஆஃப் காசியன் இன்டீஜர்னு சொல்லலாம். ரிங் ஆஃப் காசியன் இன்டீஜர்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? பேசிக் ரிங் அப்படின்றதுக்கு நமக்கு அந்த 9 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு
இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த 4மே வந்துட்டு நமக்கு இது எக்ஸாம்பிளாக வரும். இதில் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு செட் நம்பர் எடுக்கிறோம், a + ib எடுக்கிறோம். இதில் எனக்கு ஏபின்றது எல்லாமே எனக்கு இன்டீஜர்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லும்போது எனக்கு ஏபின்றது இன்டீஜராக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு இது ஒரு ரேஷனலாக கூட இருக்கலாம், இர்ரேஷனலாக கூட இருக்கலாம். கரெக்டாக? பட் எனக்கு இந்த ஏபின்றது ரெண்டுமே இன்டீஜர்ஸில் இருக்குது. அப்படி இருந்து எனக்கு இந்த செட்டு எனக்கு ஒரு ரிங்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரிங்கைனா ரிங் ஆஃப் காசியன் இன்டீஜர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை டைரெக்டாக 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பூலியன் ரிங்கு. ஓகேவா? இப்போது பூலியன் ரிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆறுன்ற ஒரு ரிங் இருக்குது, சரிங்களா? அந்த ரிங்கை நம்ம எப்போ பூலியன் ரிங் சொல்லுவோன்னா, a² = a ஃபார் ஆல் a belongs to r. ஆர்லேருந்து நான் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், ஏன்ற ஒரு எலிமெண்ட் நான் ஆர்லேருந்து எடுக்கிறேன். இப்போ நான் ஏயை ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அகைன் ஏன்ற எலிமெண்ட்டே கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சின்னா தட் இஸ் பூலியன் ரிங்குன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா காமுடேட்டிவ் ரிங்கு. டைப்ஸ் ஆஃப் ரிங்கில் ஃபஸ்ட் வந்து காமுடேட்டிவ் ரிங்கு. காமுடேட்டிவ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லையா? வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் சொல்லும்போது ab = bன்னு சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் சொல்லும்போது a + b = b + a சொல்லுவோம். இதானே நமக்கு காமுடேட்டிவ் ரிங்குன்றது, காமுடேட்டிவ் லான்றது. ஓகே, ஃபைன். இப்போ நான் காமுடேட்டிவ் ரிங் சொல்ல போகிறேன். இப்போ a + b = b + a இருக்குது இல்லைங்களா? இது நமக்கு ரிங் அப்படின்னாலே இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் அடிஷனுக்கு கீழே இது ஒரு எபிலியன் குரூப்பாக இருக்கும். கரெக்டாக? அப்போ எபிலியன் குரூப்னு சொல்லும்போது நமக்கு a + b = b + a கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருக்கும். இந்த இடத்துல நம்ம ab = b செக் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒரு ரிங்குக்குள்ளே ab = b வந்துருச்சு. அந்த a and b எல்லாமே எனக்கு அந்த ஆறுங்கிற ரிங்குக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னா அதை நான் காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது ரிங் வித் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம்? ஐடென்டிட்டி எலிமெண்ட் நமக்கு 1ன்றது தெரியும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிங்கு பாருன்ற ஒரு ரிங் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ab belongs to r. நான் வந்து ஆறுன்ற ரிங்குக்குள்ளேருந்து ஏபின்ற டேர்ம்ஸ் நான் எடுக்கிறேன். அப்போது a × 1 = 1 × a = aன்னு கிடைக்கணும். இப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இது ரிங் வித் ஐடென்டிட்டின்னு சொல்லிடலாம். அண்ட் கம்பல்சரி இந்த 1ன்ற டேர்மும் கண்டிப்பாக அந்த ஆறுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஏன்ற டேர்மும் இந்த ஆறுக்குள்ளே தான் இருக்க போகுது, 1ங்கிற டேர்மும் எனக்கு அந்த ஆறுக்குள்ளே தான் இருக்க போகுது. அந்த a × 1 = 1 × a = aன்ற கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் ரிங் வித் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ யூனிட்ன்றதுக்கு என்ன டெஃபினிஷன்ஸ் அப்படின்னா, நான் யூன்ற ஒரு எலமெண்ட்டாக ஆறுலேருந்து எடுக்கிறேன். ஓகே, யூன்ற ஒரு எலமெண்ட்னா ஆறுன்ற ரிங்குக்குள்ளேருந்து நான் எடுக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல யூ இன்வர்ஸ்னு ஒரு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, யூ இன்வர்ஸ்ன்ற ஒரு டேர்ம் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த யூவை நான் யூனிட்னு சொல்லலாம். ஓகேவா? ஆறுன்ற ரிங்லேருந்து யூன்ற எலிமெண்ட் எடுத்தேன், அந்த யூன்ற எலிமெண்ட்டுக்கு ஒரு இன்வர்ஸ் பாயிண்ட் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த யூவை நான் யூனிட்னு சொல்லலாம். புரியுதா? ஓகே, இப்போ ஸ்கியூஃபீல்டு அண்ட் டிவிஷன் ரிங். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஆறுன்ற ஒரு ரிங் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிங்கு வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி ரிங்காக இருக்குது. அந்த ரிங்குக்குள்ளே எனக்கு 1ன்ற டேர்ம் எனக்கு கண்டிப்பாக அந்த ரிங்குக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறோம். பிகாஸ் ரிங் வித் ஐடென்டிட்டி. அப்படி ஒரு ரிங்கை நான் எடுத்திருக்கேன். இந்த ரிங்கில் எனக்கு எவ்ரி நான்-0 எலமெண்ட்ஸுமே யூனிட்டாக இருக்கணும். புரியுதா? எவ்ரி நான்-0 எலமெண்ட்ஸுமே எனக்கு யூனிட்டாக இருக்கணும். அதாவது 0வை தவிர இதில் இருக்கக்கூடிய மித்த எல்லா டேர்ம்ஸ்க்குமே எனக்கு ஒரு இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் டேர்ம் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரிங்கை நான் ஸ்கியூஃபீல்டு இல்லைன்னா டிவிஷன் ரிங்குன்னு சொல்லலாம். ஓகேவா? தென் ஃபீல்டுன்னு சொல்லும்போது நமக்கு இதில் 11 கண்டிஷன்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா f, ப்ளஸ் வந்துட்டு ஒரு எபிலியன் குரூப்பாக இருக்கணும். ஓகே, எபிலியன் குரூப். அதாவது இந்த ஃபீல்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டு வந்து எனக்கு அடிஷனுக்கு கீழே ஒரு எபிலியன் குரூப்பை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த 5 கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 5 கண்டிஷன்ஸுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அனதர் ஒன்று என்ன அப்படின்னா f - 0ன்ற டேர்ம் எடுக்கிறேன். இது எனக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு கீழே ஒரு எபிலியன் குரூப்பை எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும். எபிலியன் குரூப் எனக்கு கிடச்சிருக்கணும். அதாவது இந்த எஃப்லேருந்து இந்த ஃபீல்டுலேருந்து எனக்கு
ஜீரோ அதாவது நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து அதுவும் எனக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு கீழே ஒரு எபிலியன் குரூப்பாக இருக்கணும். அப்போ எனக்கு இந்த இடத்துலையும் ஒரு 5 கண்டிஷன்ஸ், இங்கே எனக்கு ஒரு 5 கண்டிஷன்ஸ் இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும். வித் காம்படேட்டிவ் லா இருக்குது பார்த்தீங்களா, அது காம்படேட்டிவ் லாவை எனக்கு இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருக்கணும். காம்படேட்டிவ் லான்றது என்ன? a இன்ட்டு பி ப்ளஸ் சின்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு ஏபி ப்ளஸ் ஏசின்னு கிடைக்கணும். ஃபார் ஆல் ஏபிசி எல்லாமே எனக்கு அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ எனக்கு இந்த 11 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஜீரோ டிவைசஸ். இப்போ இந்த ஃபீல்டு சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாமே நமக்கு டேரெக்டாக ஒரு 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன்ஸ் இதுலேருந்து நமக்கு டேரெக்டாக கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லைனா ஏதாவது ஒரு குரூப் கொடுத்து இது நமக்கு ஃபீல்டாக இருக்குமா இருக்காதான்னு சொல்லி செக் அவுட் பண்ணுறதுக்கும் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஜீரோ டிவைசர் பார்க்கலாம். ஜீரோ டிவைசர்ன்றது என்ன அப்படின்னா, ஆறுன்ற ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்ன இப்போ ஏன்ற ஒரு டேர்ம் எடுக்கிறேன். ஏன்ற எலிமெண்ட்னா ஆறுன்ற ரிங்லேருந்து எடுக்கிறேன். இந்த ஏன்றது எனக்கு ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேர் எக்ஸிஸ்ட் பி பிலாங்ஸ் டு ஆர். பின்ற ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் எனக்கு ஆரில் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ எனக்கு ஏயும் பியும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஜீரோன்ற டேர்ம் கிடைக்கும். இல்லைன்னா பிஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லலாம். புரியுதா? எனக்கு ஏன்றது ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட், பின்றது ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட். பட் இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஜீரோன்றது கிடைக்குது அப்படின்னா அதை தான் நான் ஜீரோ டிவைசர்னு சொல்கிறேன். புரியுதா? தென் இன்டெக்ரல் டொமைன். காம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. அதாவது இன்டெக்ரல் டொமைனுக்கு நான் டெஃபினிஷன் சொல்கிறேன். காம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டியாக இருக்கணும். அதாவது ஏபி ஈக்குவல் டு பி என்ற கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அண்ட் இந்த ஆறுன்ற ரிங்குக்குள்ளே எனக்கு 1 எலிமெண்ட் இருக்கணும். இது ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு ஜீரோ டிவைசர்ஸுமே இல்லை அப்படின்னா அதெல்லாம் இன்டெக்ரல் டொமைன்னு சொல்லலாம். நோ ஜீரோ டிவைசர்ஸ்னால் என்ன மீனிங்? இப்போ ஜீரோ டிவைசர் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். அப்போ நான் நோ ஜீரோ டிவைசர்ஸ் அப்படின்னா ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். கரெக்டாக? சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ஏபி ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று ஏ ஜீரோவாக இருக்கணும், இல்லைன்னா எனக்கு பி ஜீரோவாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஜீரோன்றது கிடைக்கும். கரெக்டாக? இப்போ நான் ஏ வந்து ஜீரோ இல்லைன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு பி ஜீரோவாக இருக்கும். ஒருவேளை நான் பி ஜீரோ கிடையாது, இது நான் ஜீரோ எலிமெண்ட்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஏன்றது ஜீரோவாக இருக்கும். பட் நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்றதும் ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட், பின்றதும் ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட். கரெக்டாக? அது ரெண்டுமே நான் குரூப்லேருந்தே தான் எடுத்திருக்கேன். சாரி, இந்த ரிங்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே எனக்கு நான் ஜீரோ எலிமெண்ட்ன்றது தெரியும். அப்போனா கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? அந்த ஏபின்றது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் இன்டெக்ரல் டொமைன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இவ்வளோ தான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் ரிங்குக்குள்ளே வருது. ரிங்கோடைய டைப்ஸ்னு சொல்லும்போது நமக்கு இது மட்டும்தான். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். இதுலேருந்து நமக்கு தெரிய பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வரப்போகிறது கிடையாது. சப்போஸ் ப்ராப்ளம்ஸாக கேட்குறாங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுமா பண்ணாதா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருந்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஐடியல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஐடியல்ஸ்க்கு டெஃபினிஷன் பாருங்கள். லெட் ஆர் பி ரிங் a non-empty subset of R is called left ideal of R. ஆறுன்றது ஒரு ரிங்கு, இதோட ஒரு சப்செட்டு தான் எடுக்க போகிறேன் நான். ஓகேவா? சப்செட் வந்துட்டு நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐ கண்டென்ட் ஆர். நான் ஆறுன்ற ரிங்லேருந்து ஒரு சப்செட் எடுத்திருக்கேன், தட் இஸ் ஐன்றது. ஓகேவா? இப்போ நான் அந்த ஐயை எப்போல்லாம் லெஃப்ட் ஐடியல்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஏபின்ற 2 எலிமெண்ட் நான் ஐலேருந்து எடுக்கிறேன். அப்போ எனக்கு ஏ மைனஸ் பின்ற டேர்ம் எனக்கு ஐலேயே கிடச்சிருச்சு. ஓகே, ஏபின்ற 2 டேர்ம் நான் ஐலேருந்து எடுத்தேன்னா எனக்கு ரெண்டையுமே மைனஸ் பண்ணால் வர டேர்ம் எனக்கு எங்கே கிடைக்கணும்? அதே ஐடியல் ஐன்ற டேர்முக்குள்ளே கிடைக்கணும். அண்ட் ஏயை நான் ஐலேருந்து எடுக்கிறேன், ஆறுன்ற ஒரு டேர்ம்னா அந்த ரிங்லேருந்து எடுக்கிறேன். அப்போ எனக்கு ஆர்ஏ, அதாவது ஐடியலோட லெஃப்ட் சைடில் நான் ரிங்கை மல்டிப்ளை பண்ணுறேன். ஐடியலோட லெஃப்ட் சைடில் ரிங்கை மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணும்போது வர டேர்ம் எனக்கு அதே ஐயில் கிடச்சிருச்சுன்னா தட் இஸ் லெஃப்ட் ஐடியல். பிகாஸ் நான் லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணதுனால. சப்போஸ் அதையே நான் ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இதை நான் ரைட் ஐடியல்னு சொல்லுவேன். எனக்கு லெஃப்ட் ஐடியலும் எக்ஸிஸ்ட் ஆகுது, ரைட் ஐடியலும் எக்ஸிஸ்ட் ஆகுது. எனக்கு ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அதை நான் அப்போ தான் அந்த ஐயனை என்ன சொல்லலாம்னா ஐடியல்னு சொல்லலாம். ஓகே, ரைட் ஐடியலும் இருக்குது, லெஃப்ட் ஐடியலும் இருக்குது அப்படின்னா I is called an ideal.
ஓகேவா? அப்போ ஐடியலுக்கு நமக்கு இருக்கிறது 2 கண்டிஷன்ஸ் தான். ஒன்று ஏபின்றது ஐயில் இருக்கணும். அப்போது ஏ மைனஸ் பின்றது கண்டிப்பாக எனக்கு ஐலேருந்து தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஏ நான் ஐலேருந்து எடுக்கிறேன், ஆரை நான் ஆர்லேருந்து எடுக்கிறேன். நான் ஆரை லெஃப்ட் சைட்லேருந்து மல்டிப்ளை பண்ணி எனக்கு அந்த டைம் ஐயில் கிடச்சிச்சுன்னா தட் இஸ் லெஃப்ட் ஐடியல். அந்த ஆரை நான் ரைட் சைட்லேருந்து மல்டிப்ளை பண்ணி எனக்கு அந்த டைம் ஐயில் கிடச்சிச்சுன்னா தட் இஸ் ரைட் ஐடியல். எனக்கு 2 ஐடியல்ஸுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஐடியல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐடியல்லே நமக்கு சம் டைப்ஸ் இருக்குது பாருங்கள். பிரின்சிபல் ஐடியல்னால் என்னென்னு பாருங்கள். பிரின்சிபல் ஐடியல் R is a commutative ring. Commutative ring அப்படின்னா என்ன அர்த்தம்? AB equal to B என்றது satisfied ஆகிருக்கணும். கரெக்டா? இந்த இடத்துல நான் AR equal to RA is an idealனு எடுத்துக்க போகிறேன். இதை தான் நம்ம பிரின்சிபல் ஐடியல் ஜெனரேட்டட் பை ஏன்னு சொல்கிறோம். ஆறுன்றது காமுடேட்டிவ் ரிங்குன்றது நமக்கு தெரியும். இது கூட நான் ஏன்ற ஒரு டேர்மை தான் என்ன பண்ணுறேன், காமுடேட் அதாவது மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். 2 பக்கமும் எனக்கு மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஏன்ற டேர்மை தான். ஸோ இந்த டேர்ம் எனக்கு என்னவா இருக்குது, ஒரு ஐடியலாக இருக்குது, பிரின்சிபல் ஐடியலாக இருக்குது, ஜெனரேட்டட் பை ஏ. நான் எந்த டேர்மெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேனோ அதுதான் ஜெனரேட்டட்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா பிரின்சிபல் ஐடியல் ஆஃப் ஏ. இதை நம்ம ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இப்படின்னு இதை நம்ம டினோட் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. 2Z அப்படின்ற ஒரு ரிங்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 2Z அப்படின்றது ஒரு ரிங்கு நான் எடுத்துக்க போகிறேன். அப்போ எனக்கு இந்த ரிங்கில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கும், 2 இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 இருக்கும், அண்ட் ஸான்னு போயிட்டே இருக்கும். கரெக்டாக? எனக்கு இந்த 2Zன்ற ரிங்குக்குள்ளே எனக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அது கூட ஏன்ற டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறேன். கரெக்டாக? ஏன்ற டேர்ம் என்ன பண்ண போகிறேன், நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எலிமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா 0 எடுத்துக்க போகிறேன். ஓகே, சாரி, இப்போ இதில் நமக்கு 0ன்ற எலிமெண்ட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ 0ன்ற எலிமெண்ட்டும் எனக்கு கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும். 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 அண்ட் ஸான்னு இருக்க போகுது. இப்போ எனக்கு இதில் ஜெனரேட்டட் பை ஏ தானே, இங்கே எனக்கு ஜெனரேட்டட் பை 4ன்ற கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெனரேட்டட் பை 4, நான் 4ஆல் இந்த டேர்ம் என்ன ஜெனரேட் பண்ண போகிறேன், ஒரு பிரின்சிபல் ஐடியாவில் நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணணும், இந்த 4ஆல் ரிங்கில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 0 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும். தென் 2ஓட மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 8, 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 16, 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 24 அண்ட் ஸோ ஒன்று கிடைக்கும். கரெக்டாக? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரின்சிபல் ஐடியல்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது, நமக்கு ஒரு ரிங்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு ரிங்கு கொடுத்துட்டு நம்மகிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஐடியெல்லாம் ஏதோ சம் நம்பர் கொடுக்குறாங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, இந்த நம்பரை எடுத்து போய் நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும், தட் இஸ் பிரின்சிபல் ரிங் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். பிரின்சிபல் ஐடியல் டொமைன். அதாவது integral domain R is said to be principal ideal domain if every ideal of R is a principal ideal. அதாவது இன்டெக்ரல் டொமைன் இருக்குது பார்த்தீங்களா? இன்டெக்ரல் டொமைனாக நமக்கு 3 கண்டிஷன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இன்டெக்ரல் டொமைனுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு பின்றது சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கணும், 1ன்ற எலிமெண்ட் அந்த ஆர்க்குள்ளே இருந்திருக்கணும், அண்ட் அந்த ஏபின்றது எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கணும். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் தட் இஸ் இன்டெக்ரல் டொமைன் சொல்லியிருக்கோம். இந்த இன்டெக்ரல் டொமைன் எனக்கு, இந்த இன்டெக்ரல் டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எனக்கு பிரின்சிபல் ஐடியலாக இருந்துச்சுன்னா இந்த டொமைனை நான் பிரின்சிபல் ஐடியல் டொமைன்னு சொல்லலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வேர்ட்ஸ்லேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு இன்டெக்ரல் டொமைனும் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் பிரின்சிபல் ஐடியலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் பிரின்சிபல் ஐடியல் டொமைன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த லாஸ்ட் டாபிக் கோஷியன்ட் ரிங்கு. கோஷியன்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், டிவிஷன்ஸ்லாம் நம்ம எழுத போகிறோம். அதாவது மாடுலோ சொல்லி நம்ம எழுதுவோம் இல்லையா? மாடுலோ போட்டு எழுதுகிறோம். இப்போ ஏ மாடுலோ பி இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா பியில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸும் எனக்கு ஏயில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸ் கூட நான் என்ன பண்ணுவேன், ஆப்ரேட் பண்ணுவேன். என்ன ஆப்ரேட்டர் கொடுக்குறாங்களோ, எந்த ஆப்ரேஷன் கொடுக்குறாங்களோ அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஆப்ரேட் பண்ணுவேன். கரெக்டாக அது இஸ் கோஷியன்ட் ரிங்னு சொல்லுவோம். இதுக்கு டெஃபினிஷன் பாருங்கள். லெட் ஆர் பி எனி ரிங் அண்ட் ஐ பி என் ஐடியல் ஆஃப் ஆர். ஆர்ன்றது ஒரு ரிங்கு, இதோட ஐடியல் தான் எனக்கு ஐன்றது. ஓகே, வி ஹேவ் 2 வெல் டிஃபைன்ட் பைனரி ஆப்ரேஷன்ஸ் இன் ஆர் மாடுலோ ஐ கிவன் பை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஐயை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஆரில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸ் கூடவும் ஆப்ரேட் பண்ண போகிறேன். கரெக்டாக? அதானே மீனிங். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், ஐ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஐ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஐன்றது ஐடியல் தான் இல்லையா? ஸோ எனக்கு ஐ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஐ ப்ளஸ் பி இருக்குது அப்படின்னா இதுவும் எனக்கு ஐடியல் தான், இதுவும் எனக்கு ஐடியல் தான். ஸோ ரெண்டுமே நான் ஆட் பண்ணி எழுதினாலும் எனக்கு ஒரு ஐடியல் தான் கிடைக்க போகுது. ஸோ நான் ஒரு டைம் மட்டும் ஐ போட்டிருக்கேன்,
ஏ ப்ளஸ் பின்றது தனியாக எழுதிருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு மல்டிப்ளிகேஷன்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் சேம் அதே தான். இப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்னப்பா கிடைக்கும்? I இன்ட்டு ஐ கிடைக்கும், ப்ளஸ் ஐ இன்ட்டு பி கிடைக்கும், ப்ளஸ் ஐ இன்ட்டு ஏ கிடைக்கும், ப்ளஸ் ஏபின்னு கிடைக்கும். கரெக்டாக? எனக்கு ஐன்றது ஒரு ஐடியல் இல்லையா? ஸோ ஐ இன்ட்டு ஐயும் ஒரு ஐடியல் தான், ஐ இன்ட்டு பியும் ஒரு ஐடியல் தான், ஐ இன்ட்டு ஏவும் ஒரு ஐடியல் தான். ஸோ இதை மூணுமே ஆட் பண்ணாலும் எனக்கு கிடைக்கிறது என்ன? ஒரு ஐடியல் தான் கிடைக்க போகுது. ஸோ இது மூணுத்துக்கும் பதிலாக என்ன பண்ணிக்கிறேன்? நான் ஐன்ற டேர்மே போட்டுக்கிறேன், ப்ளஸ் ஏபின்றது எழுதிக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே நமக்கு என்ன ஆகணும்? சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்போ தான் நம்ம அந்த என்ன சொல்லுவோம்? ஆர் மாடல் ஐன்றதை ஒரு கோஷியன்ட் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ரிங்னா என்னன்னு சொல்லியிருப்பேன், வித் ரிங்கோடைய டெஃபினிஷன்ஸ் நம்ம சொல்லிவிட்டு அதோட டைப்ஸும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேவா? தென் ஐடியல்ஸ்னால் என்ன, கோஷியன்ட் ரிங்னா என்னன்றதுக்கான ஃபுல் டெஃபினிஷன்ஸுமே உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் தயவு செஞ்சு சீக்கிரமாக டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லேட் பண்ண உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா நீங்கள் இப்போ ஆல்ரெடி நிறைய டெஸ்ட்டு போயிட்டதுனால நீங்கள் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே வெளியிட்டுருவாங்க. நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.